ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Zohoவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, thumbnail நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப் டு 2025 பேச்சஸ் கிராஜுவேட்ஸ் வந்து வரைக்கும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட கெரியராக இருக்கட்டும், ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோஸாக இருக்கட்டும், எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ஸ்ட்ரக் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட ஒன் சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ 80s ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட்டாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோவும் சரி, இந்த சேனலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ Zohoவில் SOC Analyst அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர் 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24/7 வீக் ஆஃப் எனி 2 days ஃப்ரம் வீக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வீக் ஆஃப் வந்து நம்ம எந்த 2 days வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன் அப் டு 2025. ஸோ எந்த இயர்லேருந்து வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் அவங்களே சர்டன் கிரைட்டீரியாஸ் கொடுத்துருப்பாங்க. தென் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து ஸோ டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்களே, இது கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் எந்த இயர் டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயர் ஆஃப் கிராஜுவேஷன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து 2012 அப்ளை பண்ணலாம், 2014 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SOC Analyst ஃபார் த ஆஃபீஸ் த ஃபர்ஸ்ட் see and respond ஃபார் த சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட். ஸோ இப்போ சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த சைபர் செக்யூரிட்டியில் த்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரலையா, அதை வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அப்டேட்டட் இந்த லேட்டஸ்ட் மால்வேர் அண்ட் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். தென் அதுக்கப்புறம் ப்ரொவைடட் டீட்டெயில்டு இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் த ரெமிடியேஷன் ஆஃப் த மிட்டிகேஷன் எஃபோர்ட் இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது சைபர் செக்யூரிட்டியில் லேட்டஸ்ட்டு மால்வேர் அண்ட் செக்யூரிட்டி த்ரெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு அப்டேட்டடாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் 24/7 வந்து நீங்கள் அலாட்ஸ் வந்து அந்த இன்சிடென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலாட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சீனியர் அனலிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேரியஸ் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கெட் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க கிளைண்ட்ஸோட அவங்களுக்கு ஏதாவது த்ரெட்ஸாக இருக்கட்டும், இல்லை மால்வேர்ஸாக இருக்கட்டும், ஏதாவது அவங்க சாஃப்ட்வேர்ஸில் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளைண்ட்ஸ் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஸோ இவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் SOC Analyst ஸ்கில்ல வந்து நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, OSல அதில் வந்து விண்டோஸ் OS கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் X கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் லினக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, SOC Analystக்கு ஏற்ற மாதிரி ஸோ செக்யூரிட்டி டூல்ஸ், அந்த செக்யூரிட்டி டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் லெவலில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரி லாங்குவேஜ்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மெத்தட்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நாலேஜ் இன் எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தது, தென் அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம். தென் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அவங்க ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த டிகிரி, என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷனுமே கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் கொடுத்ததுக்கப்புறம் நேம் ஆஃப் தி காலேஜ், எந்த காலேஜில் படிச்சிங்க, டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்கே ஃப்ரெஷராக இருந்தால் ஃப்ரெஷர்னு கொடுத்துக்கோங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கரண்ட் எம்ப்ளாயர். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் இதில் வந்து நில்லுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட நேமை கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கரண்ட் CTC அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் இதில் வந்து ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பர்ட் CTC ஸோ அதுவுமே நாட் அப்ளிகபிள் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட்லாம் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தால் இமீடியட் கொடுத்துக்கோங்க. ஸ்கில் செட்ஸ் வந்து இந்த ஸ்கில் செட்ஸ்க்கு இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே ஸ்கில் செட்ஸை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்கில் செட்ஸ் பார்த்தீங்கன்னா, லாக் அனாலிசிஸ், பேஷ், C++, தென் அதுக்கப்புறம் ஜாவா, பைத்தான், SIM டூல்ஸு, லினக்ஸ், அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில் செட்டை ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக், ஸோ எந்த டிஸ்ட்ரிக் வந்து உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதையுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எந்த நேஷனாலிட்டி, ஸோ இந்தியன் தான், கண்டிப்பாக இந்தியன் தான் வந்து இவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் இருக்கும். இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வரும். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஜாப் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்யூம்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்கள் கெரியரில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் தான் நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.